அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து காஃபிர்களுக்கு நிலவை பிளந்து காட்டினார்கள். காட்டினாங்களா இல்லையா? நிலவை பிளந்து காட்டிய பிறகும் கூட அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இஸ்லாத்தை தழுவவில்லை, இது ஒரு சூனியம் என்று சொன்னார்கள். அதே போல கற்கள் களிமா சொன்னது, இதையும் மக்கத்து காஃபிர்கள் பார்த்தார்கள். அப்போது ஈமான் தொழுவவில்லை, அவர்கள் சொன்னார்கள் இது சூனியம், இது சேர் என்றார்கள். அதே போல அன்பானவர்களே, ஹந்திக் என்று சொல்லக்கூடிய அகழ் போர், அனைத்து தீய கூட்டணிகளும் அனைத்து எதிரிகளும் ஒன்று சேர்ந்து இஸ்லாமியர்களை தாக்க வந்தார்கள், சஹாபாக்களை அழிக்க வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களை விரட்டி அடித்தான். இந்த காட்சியும் அந்த மக்கள் பார்த்தார்கள். அப்படி இருந்து கூட இஸ்லாத்தை தழுவவில்லை. அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்குன்னா பத்ரு போர்க்களத்திலே மக்கத்து காஃபிர்கள் வானவர்களை பார்த்தார்கள், வானவர்களை பார்த்தார்கள், வானவர்கள் குதிரையில் செல்வதை பார்த்தார்கள், வானவர்கள் சாட்டையை சுழற்றுவதை பார்த்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு காட்சி அவர்கள் தெரிந்த பின்பும் கூட அவர் இஸ்லாத்தை தழுவவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா மாநகரை வெற்றி அடைந்த போது சஹாபாக்கள் புடைசூழ காபாவுக்குள்ள போறாங்க, 2 ரக்காத் தொழுறாங்க, அல்லாஹ்வுக்கு சுக்ரியா நன்றி கடன் செலுத்துறாங்க, திரும்ப வெளியே வர்றாங்க. காபத்துல்லாவுடைய தலைவாசல் கதவை பிடித்துக் கொண்டு அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், அருமை மக்களே, அருமை தோழர்களே, நான் இன்று உங்கள் அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்குகிறேன். யாருங்க? மக்கத்து காஃபிர்களை பார்த்து சொன்னார்கள். பயங்கரமான எதிரிகள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எவ்வளவு அதாவது துன்பம் தர வேண்டுமோ துன்பம் தந்தவர்கள், எவ்வளவு கஷ்டம் தர வேண்டும் அவ்வளவு கஷ்டம் தந்தவர்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, இன்று உங்களுக்கு பொது மன்னிப்பு, உங்கள் மீது நான் அன்பு செலுத்துகிறேன், உங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குகிறேன் என்று பிரகடனப்படுத்திய போது அந்த மக்கள் எல்லாம் அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் கூட்டம் கூட்டமாக, ஜமாத் ஜமாத்தாக, ஏக்கம் இயக்கமாக இஸ்லாத்தை தழுவினார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள். பெரிய பெரிய காட்சியை பார்த்தாங்க, நிலவை பிளந்ததை பார்த்தார்கள், இஸ்லாத்தை தழுவவில்லை. பத்ர் போரில் அதாவது வானவர்களை பார்த்தார்கள், இஸ்லாத்தை தழுவவில்லை. கற்கள் களிமா சொன்னதை கேட்டார்கள், இஸ்லாத்தை தழுவவில்லை. பொது மன்னிப்பு, அதாவது அனைத்து மக்கள் அழைத்துக் கொண்டு உங்களை நேசிக்கிறேன், உங்களுக்கு பொது மன்னிப்பு என்று சொன்ன உடனே அந்த மக்களுடைய மனம் இருக்குது இலகாகிவிட்டது. எல்லோரும் இஸ்லாத்தை தழுவினார்கள், எல்லோரும் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஏன் என்று சொன்னால் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அன்பு, பண்பு, பாசம், மன்னிப்பு இருந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இந்த காலத்திலே முஸ்லிம்களுக்கு அது குறைந்து விட்டது. ஒரு காலத்திலே சஹாபாக்களை பார்த்து இஸ்லாத்தை தழுவினார்கள். ஏன் என்று சொன்னால் அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருந்துச்சு. நம்மளை பார்த்து இஸ்லாத்தை தழுவானா ஓடுறோம்.